தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல இயக்குனர் நரேஷ் சம்பத் இயக்கத்துல ஆரவ், அசிமா நார்வல், கே.எஸ். ரவிக்குமார், நாசர், யோகி பாபு மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ராஜபீமா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சின்ன வயசுலயே தன்னுடைய அம்மாவை இழந்த நாயகன் ஆரவ் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாரு. அந்த சூழ்நிலையில வனப்பகுதியிலிருந்து விளைநிலங்களுக்குள்ள வந்த யானை ஒன்று அந்த கிராமத்து மக்கள் விரட்ட முயற்சி பண்றாங்க. தன்னை அறியாம அந்த இடத்துக்கு போன ஆரவ் தன்னுடைய அம்மாவின் பாசத்தை அந்த யானை கிட்ட உணர்றாரு. உடனே அந்த யானையை தானே வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அந்த யானையையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த யானை வந்த நேரம் அவரது குடும்பத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. உடனே அவரும் அவருடைய அப்பாவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் யானையை ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. அந்த சமயத்துலதான் அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு யானை முகாம் நடத்துறதா சொல்லி ஆரவ் வளர்க்குற யானைய வனத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆரவ் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த அரசு அதிகாரிகள் வேற ஒரு யானையை காட்டி இதுதான் ஆரவ் யானை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆரவ் இது தன்னுடைய யானை இல்லை அப்படின்ற மாதிரி உறுதியா இருக்காரு. அப்போ இறுதியா தன்னுடைய யானையை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த யானை கிடைச்சதா இல்லையா, அந்த யானை மாயமா போனதுக்குரிய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ராஜபீமா. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்துல நாயகனா நடிக்கக்கூடிய ஆரவ் நடிப்பு மற்றும் ஆக்ஷன் காட்சிகள்ல அமர்க்கலப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கதாநாயகி கூட வர காட்சிகளை விட தான் வளர்க்கிற யானை கூட வர காட்சிகள் தான் அதிகம். அவருக்கும் அந்த யானைக்குமான கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போல படத்தினுடைய நாயகி அசிமா நார்வல் குறைவான காட்சிகள்ல தான் வராங்க. ஆரவ காதலிக்கிற அந்த காட்சிகளாகட்டும், பாடல் காட்சிகளாகட்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருக்கக்கூடிய கே.எஸ். ரவிக்குமார் ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல நாயகனுடைய அப்பா நாசர் கொங்கு தமிழ் பேசி நச்சுன்னு நடிச்சிருக்காரு. மற்றும் இந்த படத்துல வர யோகி பாபு, யஷிகா ஆனந்த் அவங்க எல்லாம் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை எழுதி இயக்கிருக்கக்கூடிய நரேஷ் சம்பத், அதாவது மனிதர்கள் கிட்ட இருக்கிற அன்பையும் மிருகங்கள் கிட்ட இருக்கிற அன்பையும் வெளிக்காட்டும் வகையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு யானை கதைக்களமா கொண்ட ஒரு கதையை சின்ன பசங்களுக்கு மட்டும் பிடிக்கிற மாதிரி இல்லாம இளைஞர்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன், காதல் அப்படின்னு சொல்லி ஒரு கமர்ஷியல் படமா எல்லா தரப்பு மக்களையும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல ஓரளவுக்கு வெற்றியும் கண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல ராஜபீமா சொதப்பல. நீங்க ஒரு முறை பார்த்து தாராளமா இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.